மேல உட்கார வச்சீங்க? குதிரை மேல நின்னு நீ கீழே விழுந்துருவேன். இந்த விளையாடுறியா? நீதான் என்கிட்ட பந்தயம் போட்ட. முதல்ல குதிரை மேல உட்காத்தி வச்சுட்டு போனோம், அடுத்தது அந்த ஒத்த கண்ணு புலிய சுடணும், அப்பதான் நம்ம கல்யாணம். இப்ப குதிரை, அடுத்தது புலி. ஐயே, குதிரையாது நல்லாவே இல்ல. அப்படி சொல்லாத. பாலிஷ் போட்டா நல்லா பளபளன்னு ஆகுமே. அப்ப ஏன் பாலிஷ் போடல? இதுக்கு பாலிஷ் போட்டா பிரஷ் கெட்டு போயிடும், அதுக்காகத்தான் போடல. நான் வரல. இப்படி தள்ளி போடாத, முகூர்த்த நேரம் போயிட்டே இருக்குது. என்ன ஓடவே மாட்டேன், நடக்குத. உடம்ப குறைன்னு தலைவரையா அடிச்சுக்கிறான். கேக்குறியா நீ? அதுவும் இல்லாம ஏன் சாச்சோ, இன்னைக்கு என்ன கிழமை? சனிக்கிழமை. சனிக்கிழமை. இன்னைக்கு குதிரைக்கு விரதம். கொள்ளுந்தீங்கள பாவம். இவ்வளவு நடக்குதே, சந்தோஷப்படு. அப்படி இந்த இயற்கை காட்சி எல்லாம் பாரு. அங்க பார்த்தா பச்சை, இங்க பார்த்தா பசேல், எங்க பார்த்தாலும் பச்சை பசேல். ஒண்ணு செய்வோமா சச்சு? நம்ம 2 பேருமா சேர்ந்து நம்ம காதல் கொடிய இந்த மலை உச்சியில் ஏற்றுவோமா? ஏற்றுடா, ஏற்று. நீ முதல்ல என் மகளை குதிரையில இருந்து கீழே இறக்கு. என்னடா அநியாயம்! அங்க வண்டிக்காரன் குதிரையை காணது கத்துறான், என் முண்டாட்டி பொண்ணை காணது கத்துறா. நீ என்ன இங்க கூட்டிக்கிட்டு வந்து காதல் கொடி ஏற்றுறீங்களோ? ஏற்ற மாமா, என் மேல ஒண்ணுமே தப்பு கிடையாது. உங்க பொண்ணுதான் சொல்லிச்சு, நீ வீரனா இருந்தா என்ன குதிரை மேல ஏற்றிட்டு போன்னு. அத கேளுங்க. அடமடையா, அடங்காத குதிரைய நீ அடக்குனீன்னா வீரன் அப்படின்னு சொல்லி இருப்பா. இப்படி கழுத மேலே உட்கார வைக்க சொன்னா ஏமா? அவன் தான் கிறுக்கு பையன். உனக்கு கூடவா அறிவு இல்லாம போச்சுது? அது உங்க பொண்ணு. அறிவை பத்தி அதுகிட்ட பேசினா என்ன புரியும்? சின்ன விஷயத்தை பெருசுப்படுத்துறீங்க. எதப்பா சின்ன விஷயம்? நம்ம பாரு, நம்ம தோட்டத்துல எத்தனை பேர் செடி கிள்ளிக்கிட்டு இருக்காங்க. இவங்க காதுல விழுந்தா என் தலையை கிள்ளி போடுவாங்க, தெரியுமா? அதான் கிடையாது. அவங்க அத்தனை பேரும் எங்க சைடு. இந்த கிழவன் தான் இடையில புகுந்து தகராறு பண்றான்னு பேசிக்கிறாங்க. போற போக பார்த்தா கொஞ்ச நாள்ல அவங்களே எங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிருவாங்க. என்ன கிழவன்னு சொன்னாங்களா? நான் கிழவனா குமரனாங்கிறத காட்ட நீ வீட்டுக்கு வாடா. வாமா. கிளி ஜோசியம் பாக்குறீங்களா ஐயா? என்ன சோசியம் பாத்துக்கிறியா? கிளிக்கிட்டயா? நல்லா இருக்கு போங்க. நீ ஒண்ணு கிளிய பத்தி உனக்கு தெரியாது. 2 நெல்லு கொடுத்தா போதும், உன் வருங்கால வாழ்க்கையெல்லாம் புட்டு புட்டு வச்சிரும். எனக்கு இதுல நம்பிக்கை இல்லைங்க. அம்மணி, வளைஞ்ச மூக்கால என் கிளி வளையாத உண்மையைத்தான் கூறும். நீ பார்த்து சொல்லியா? சொல்லு. உட்கார். ராஜாவா, இந்த இளம் தம்பதிகளுக்கு 2 நல்ல வார்த்தையை சொல்லு. வீரத்திலே சிவாஜி, அறிவிலே கணேசனாய், அழகிலே பார்த்தனாய், நீலமேனி கண்ணன் ஒருவன் நிற்காமல் வருவான், பாலகன் ஒருவன் பிள்ளையாய் பிறப்பான், இன்னும் ஒரு 10 மாதத்தில் உங்களது மடியில் ஒரு குழந்தை தவழும். 10 மாசத்துல எங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்க போதா? இன்னும் 10 மாசத்துலயா? ஏன் அவ்வளவு சீக்கிரம்? என்ன நீயும்? புரொடியூசர் பரமானந்தத்துக்கு டைரக்டர் சாமி எழுதி கொண்டது. நலம் நலமறிய அவா. நலம் நலமறிய அவா. திமிர பத்திங்களா? நம்ம இங்க இவ்வளவு அவஸ்தைப்பட்டு இருக்கிறோம். இவன் எந்த ஊர்ல இருந்தோ நம்ம நலனை விசாரிக்கிறான். அவர் கிடக்கிறாருக்கு. மேல படிங்க சார், மேல படிங்க சார். இத போறா. அழகாபுரம் எஸ்டேட் சொந்தக்காரரை சந்திக்க தான் நான் இங்கு வந்தேன். இந்த எஸ்டேட் மேனேஜர் மதுவின் மனைவி தத்ரூபமாக நமது நடிகை சுமதியை போலவே இருக்கிறார். மேல படிங்க, மேல படிங்க. சுமதியின் மறு உருவமோ என்று நீங்கள் நேரில் பார்த்தாலும் ஆச்சரியப்படுவீர்கள். ஆனால் இந்த பெண்ணின் கணவர் மது பயங்கர முரடன். தன் மனைவியை சினிமா நடிகை போல் இருக்கிறாள் என்று மற்றவர்கள் கூறுவதையே வெறுப்பவன். நீங்கள் இங்கு நேரில் வந்தால் நாம் ஒரு முடிவுக்கு வந்து படத்தை முடிக்க வழி செய்யலாம். இப்படிக்கு டைரக்டர் சாமி. அழகாபுரம் எஸ்டேட். சுமதியை போலவே ஒரு பெண், ஆனால் கணவர் முரடன். ஏங்க, அவ காலில் விழுந்து எப்படியாவது படத்தை முடிச்சிடலாமே. ஏன் சார் நீங்க பணத்தையும் போட்டு எல்லார் காலையும் தொப்பு தொப்புன்னு விடுறீங்க? என் தலை விதி விழுந்துதானே ஆகணும். ஜம்பு சார், நம்ம எல்லாம் அழகாபுரம் எஸ்டேட்டுக்கு புறப்படுறோம். மூர்த்தி, நீங்க வர்ற? ஐயா, நான் இருக்குங்க. ஏற்கனவே கணவர் முரடன் லெட்டர்ல எழுதிருக்கேன். நான் என்ன செஞ்சேன்,
நடிகை சுமதியோட ஒண்ணு விட்ட அத்தை காக்கிநாடால இருக்கலாம். ஒரு தந்தை கொடுத்திருக்கிறேன். ஒருவேளை நடிகை சுமதி அங்க போயிருந்தா நாளைக்கே ரிப்ளை வரும் பாருங்க. என்ன எங்களுக்கு ரிப்ளைவும் தேவையில்லை, காக்கிநாடா துணி நாடா இதுவும் தேவையில்லை. நீ அழகாபுரம் எஸ்டேட்டுக்கு எங்களோட வர்ற, இதே டைம் கட்டிட்டு வர்றேன். யூ ஆர் கமிங். சார் பிளேன்ல டிக்கெட் புக் பண்ணட்டுமா? ஆமா பிளேன்ல தான் போறோம். என்ன கலகலன் கம்பெனி நடக்குது பார், எல்லாம் பிளேன்ல ஒண்ணா பறக்கலாம்டா. இடியட் 3 தேர்ட் கிளாஸ் டிக்கெட் புக் பண்ணிக்கோ. என்னோட கையில துப்பாக்கி கட்டு. ஐயோ குதிரைக்கு என்ன பேண்ட்? அப்புறமா சொல்றேன். ஆமா, இந்த கருகுமலைக்கு பக்கத்துல அட்டகாசம் பண்ணிட்டு இருந்துச்சே ஒத்த கண்ணு புலி, அதை நீங்க இன்னும் சுடலையா? அது எங்கடா கிடைக்க மாட்டேன். என் போராத காலம் தானே இது. சச்சு என்ன சொல்லிட்டா, அந்த புலிய நான் சுட்டாதான் அவன் என்ன கல்யாணம் பண்ணிக்குவான். அந்த புலியை நீ சொல்லணுமா? அப்ப இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் கிடையாது. ஏன் கிடையாது? அதுக்காக தானே எனக்கு குதிரைக்கு எல்லாம் கட்டு. அவன் கல்யாணத்துக்கு கட்டுக்கு என்ன சம்பந்தம்? அதுக்கு ஒரு பெரிய கதையே வச்சிருக்கேன். கைவசம் கதையே இருக்கா? என்னது? இப்ப நான் என்ன பண்றேன், அந்த புலிய சுட்டாச்சு. நீங்க என்ன பண்றீங்க, நான் சுட்டதை நேர்ல பார்த்துதான் சச்சு கிட்ட சொல்றீங்க. அவ்வளவுதான். போய் சொல்லணுமா? என்னால முடியாது. கல்யாண விஷயம் ஆபத்துல தம்பதிகளை சேர்த்து வைங்க. சரி போய் சொல்ல. வாழ் வருது. மறைஞ்சுங்க மறைஞ்சுங்க, தக்க சமயம் வந்து பாராட்டுங்க. ஐயோ உனக்கு ஏண்டா புலியோட கண்டு? அம்மா அனுபவிக்கிறது நான் தானே. சச்சு உன்னை பாத்துட்டேம்மா, உன்னை பாத்துட்டேன், எனக்கு அது போதும். என்ன தலையில கட்டு குதிரைக்கு வராடி. உன் மேல இருக்கிற வெறிதான் அந்த ஒத்த கல்லு புலிய சுட்டுட்டேன். பாரு, துப்பாக்கியில குண்டே இல்ல. கொஞ்சம் ஏமாந்திருந்தேன், என் உயிரே போயிருந்திருக்கும். நம்ம பேரை சொல்றதுக்கு புள்ளியும் இல்ல. ஒத்த கண்ணு புலிதானேன்னு நேருக்கு நேரா போயிட்டு ஓரமா பாத்துருச்சு. அவ்வளவுதான். லொல்லு 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 லொல்லுன்னு ஒரே கொலை. என்னது? கொர்ரு கொர்ரு கொர்ருன்னு ஒரே சத்தம். திடீர்னு என் மேல பாய்ச்சு. நகம்பட்டாடெல்லாம் ஒரே கீறல். மறுபடியும் பாயறதுக்கு ரெடி ஆச்சே. பார்க்கணும், என்னடா இது, டைம் கொடுத்து பாயுது, நம்ம டைம் அவ்வளவுதானா அப்படின்னு பயம் வந்து, சரி சாவறது சாக போறோம், கடைசியா சாகிறதுக்கு முன்னால ஒரு வாட்டி உன் பேரை சொல்லுவேன்னு சச்சோ அப்படின்னு ஒரு சத்தம் போட்டேன். அந்த அழக கேட்டு பயந்து அந்த புலி குதிரை மேல பாய்ச்சது. குதிரை கட்டி பாரு, இதுதான் நேரம் விட்டேன். குண்டு 2 முடிஞ்சது. பாத்தியா, நான் சுட்ட புலியோட நகை கண்ணு வத்திக்க. டேய் கைய குடுறா. புலிய சுட்டுட்டியே, கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்க பாத்தீங்களா? அதை ஏன் கேக்குற? இவ சொத்த பயலாச்சே, இவனால என்ன முடியும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நான் தான் அந்த புலிய சுடலான்னு பார்த்தேன். திடீர்னு இவன் போய் சுட்டுட்டான். இந்திரா, எனக்கு இன்னைக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? இதெல்லாம் ரொம்ப சாதாரண. சூப்பர்வைசர் உங்களை கையோட கூட்டிட்டு வர சொன்னாரு. ஏண்டா? இந்த கருவாசல் ஒத்த கண்ணு புலி இல்ல, அது சுப்பனை அடிச்சு கொன்னுடுச்சான். என்னடா உளற? 2 மணி நேரத்துக்கு முன்னாலதான் அதே புலிய ஐயா சுட்டாரு. இல்லீங்க, 10 நிமிஷத்துக்கு முன்னாதான் சுப்பனை புலி அடிச்சது. சுப்பையா புலி இந்திரா, இதெல்லாம் நாடகமா? என்னங்க இது? எனக்கு என்ன தெரியும்? பாரு, மூஞ்சிய பாரு, உண்மையா சொல்லுங்க, இதெல்லாம் பித்தலாட்டம் தானே? சுச்சு, நான் புலிய சுட்டு வேணுமா வாசல் தான் சச்சு. ஆமா, அது எப்படி இன்னொரு ஒத்த கண்ணு புலி? ஓஹோ, ஒருவேளை நான் சுட்ட அதிர்ச்சியில குட்டி போட்டிருக்கோம். பிறந்த குழந்தைக்கு ஒத்த கண்ணு. அப்படியா? இப்ப என்னோட வரீங்க, சுட்ட புலிய எனக்கு காமிக்கிறீங்க. ஐயா, அது செத்து பேன்னு கிடக்கும். அந்த கன்றாவியை நம்ம பார்க்கணுமா? இப்ப என்னோட வரீங்களா இல்லையா? சச்சு சச்சு, என்ன பண்ணிச்சு சச்சு? உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டோங்கிற ஆசையில நான் இப்படி போய் சொல்லிட்டேன். இனிமே சொல்ல மாட்டோமா? வீட்டுக்கு வாங்க, உங்களை நல்லா கவனிக்கிறேன். தலையில கட்டு, மூஞ்சில லட்சம். குதிரை கட்டலாம் வந்து அவுக்குறேன். என்னங்க, பொதுவாவே இன்னைக்கு ரொம்ப சில்லுன்னு இல்ல? ஆமா, சில்லுன்னு தான் இருக்கு. நம்ம 2 பேரையும் பிரிக்கிற இந்த கோட் ஸ்டாண்ட பாக்க எனக்கு கோவமா வருது. எனக்கு ஆத்திரம், எரிச்சல் 2 வருது. என்ன செய்யறது? என்ன செய்யறது? கட்டுண்டோம். ஆமா ஆமா, கட்டுண்டோம், பொறுத்திருப்போம். சுந்தரி சுந்தரி, எனக்கு ஒரு யோசனை தோணுது. ரயில் பாலம் என்னமோ சரியாய் போச்சு. நீ என்ன பண்ற, நாளைக்கே ஊருக்கு புறப்படுற. போய் உங்க அப்பா பார்த்து, அப்பா நான் இந்த மாதிரி ஒரு பையனை சந்திச்சேன், சும்மா சொல்லக்கூடாது, பையன் நல்ல பையன், அவனு நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உங்க பர்மிஷன் வேணும்னு சொல்லி உங்க அப்பாவோட பர்மிஷன் வாங்கிட்டு வரணும். அப்படி நாளைக்கே ஊருக்கு புறப்படுறேன். சுந்தரி சுந்தரி, ஏன் அழுகுற? என்ன இந்த இடத்தை விட்டு என் ஊருக்கு போக சொல்றீங்கல்ல? அப்படி சொல்லல. என்னை விட்டு பிரிய உங்களுக்கு எப்படி மனசு
இருந்து வந்தது. சொல்றத புரிஞ்சுக்க. உங்க அம்மா அப்பா போய் பர்மிஷன் வாங்கிட்டு வா. அங்க பர்மிஷன் இல்லாம நாம எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது? நீங்க என்கிட்ட ஒண்ணும் பேச வேண்டாம். டூட்டியா? அப்ப இப்படி செய்யலாம். நீ இங்கே நான் போய் உங்க அம்மா அப்பா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வரேன். கூடாது. இனிமே நீங்க என்னை விட்டு எங்கேயுமே போக கூடாது. போனம்மா போல. ஆனா ஒண்ணு மட்டும் நடந்துரும். நாம இப்படியே இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை பூரா நம்ம கடையில இந்த கோட் ஸ்டாண்ட் பர்மனன்ட் நடந்தோம். பாத்தீங்களா, நான் ஒண்ணும் காரணம் இல்லாம உங்களை லெட்டர் போட்டு வரவழைக்கல. இப்ப தெரியுதா நான் யாருன்னு? இந்தாவில் ஒண்ணும் குறைச்சல் இல்ல. சுமத்தி மாதிரியா தான் இருப்பான்னு சொன்னியே, சுமத்தியே தான் யாவா? அவசரப்படாதீங்க. அவோ என் அண்ணன் வீட்டு மேனேஜர் சம்சாரம். ஐயோ டைரக்டர், உன் மண்டையில புகை பூந்துருக்கியா? மண்டையில புகை எப்படி போகும்? இருக்கிறத எங்க வெளியே விடுற நீ? ஓ மேனேஜர் சம்சாரமும் இல்ல மண்ணாங்கட்டியும் இல்ல, சுமத்தியே தான். நான் ஒண்ணு செய்யிட்டா, நான் வேணா சுமத்தின்னு கூப்பிட்டு பார்க்கட்டா? அவ திரும்பி பாக்குறாளான்னு பாக்கலாமா? புருஷன் காதுல விழுந்தது. நம்மளெல்லாம் மரத்துல கட்டி வச்சாங்க. ஏயா ரொம்ப விலை கொடுத்து வாங்குறீங்க? வாங்க. எவ்வளவு வேலை கொடுக்கணும்? இந்த ஜம்பு பயிலுக்கு அவசர ஆத்திரமே தெரியாது. போன இடம் தான். என்னையா பண்றது? ஒண்ணு செய். நான் நிம்மதியா இருக்கணும்னா கண்ணை மூடிக்கிட்டு இந்த அகழியில குதிச்சு தொலை. செய்யலாமே. ஐயோ என்னையா அந்த பொண்ணை எப்படி கூட்டிட்டு வருது? படத்தை எப்படியா முடிக்கிறது? மாட்ட சாட்டமா உடம்ப வளர்த்து வச்சிருக்கிறேன். நேரா வீட்டு உள்ள பொந்து அந்த பொண்ணை தூக்கிட்டு வாங்க. தூக்கிட்டு வந்துருவேன். திடீர்னு அவன் புருஷன் வந்துட்டா எப்படி ஓடுறன்னு தான் யோசிக்கிறேன். எப்போ இதை ஊனிக்கா ஊன்னு பாத்துட்டாரு. நீ போய் தூக்கிட்டு வாங்க. நீ கொடுத்த 100 ரூபாய் அட்வான்ஸுக்கு பொண்ணை வேற கடத்திட்டு வருவாங்க. ஐ ரெஃப்யூஸ் டு டைரக்ட். அப்படிதான் சொல்லுவாரு. இங்கதான் இருப்பாரு. கம்னு உங்களுக்கு எல்லாம் ஒண்ணு இல்லன்னு எனக்கு தெரியா. அதனால தான் பரமானந்தம் பிளானோட வந்திருக்கான். ஜம்பு இப்ப வரப்போறான் பாரு. ஒரு 500 ரூபாய் தள்ளு. 500 1000 தரேன். கொடுத்தாதானையா? சார் இவங்க தான் அடியாளுங்க, பக்கத்து ஸ்டேட்ல வேலை செய்யறவங்க. இவன் பேர் மதுரை வீரன், இவன் பேர் சங்கிலி. வேற யார் கேட்டது விஷயத்தை முடிச்சான்னு? இவன் தான் அந்த தலைவன். தலைவனா வாங்கண்ணே. என்ன முகத்துல விட்டு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நேத்து விளையாட போது இந்த பையன் கத்தியால குத்தி விட்டான். அவ்வளவுதான். விளையாட்டுலயே கத்தி விட்டா? ஆமா சரியான ஆள் தான். இந்த பாருங்க, ஜம்பு வீட்டை காட்டுமா. நீங்க உள்ள போகணும், வெளியே வரணும். ஆனா வர்றப்போ பொண்ணை தூக்கிட்டு வந்துடணும். நாங்க இந்த ஏரிக்கு மோட்டு மேல நிப்போம். கச்சிதமா முடிச்சிடும். எதுக்கும் பேசிக்கிட்டு நல்லது. ஆமா ஆமா. பணம் பேசுற? அதான் 500 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னேன்யா. அதெல்லாம் முடியாது. 1000 ரூபாய். எதையும் சரியா பேச மாட்டேன். அரை மணி நேரத்துக்கு மேலதான் 500 ரூபாய் நீங்க வாங்கிக்கங்க. எந்தையா? தரேன். சரியா? ஜம்பு கொடுப்போம். சரி போங்க. வாங்கலாம். சும்மா சொல்லக்கூடாது பரமானந்தத்தை. டைரக்டர், நம்ம படத்துல ஒரு வில்லன் வேஷம் வருதுன்னு சொன்னீங்கல்ல, இவனையே போட்டா என்ன? அயோக்கிய பையன், திருட்டு பையன். அவன்